வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி என்னன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல இந்த திருக்குறளில் அர்த்தம் பொருள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது நீரின் மட்டத்திற்கேற்ப நீரில் பூத்திருக்கும் மலர்களின் தண்டு எவ்வளவு நீளமாக உள்ளதோ அதே அளவு தான் மக்களோட மனத்தில் இருக்கிற ஊக்கத்தின் அளவிற்கு ஏற்ப அவர்களுடைய வாழ்க்கை தரம் இருக்கும். இதுதான் இந்த குறளோட அர்த்தம். இது என்ன அணி அப்படிங்கிறத பார்த்துடலாம். உவமையாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு வெள்ளத்து அணைய மலர் நீட்டம், இது பேர் உவமை அப்படின்னு சொல்லுவாங்க. உவமேயம், உவமேயம் என்ன? மக்களின் மனத்தில் உள்ள ஊக்கத்தின் உயர்வே, இதுதான் உவமேயம். ஓகேங்களா? அப்போ உவமை வந்திருக்கு, உவமேயம் வந்திருக்கு. அதுபோல் உவம உருவு இதில் மறைஞ்சு வந்திருக்கு. இதில் உவம உருவு ஏதாவது இருக்கா அப்படின்னு பாருங்கள். இல்லை. இப்படி மறைஞ்சு வந்தால் அது எடுத்துக்காட்டு உவமை அணி. அடுத்த குறள் பார்த்துடலாம். பரியது கூன்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலிதா குறின். இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி. இந்த குறளோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உருவத்தின் அளவில் யானை பெரியதாக இருந்தாலும் புலி சின்ன உருவம்தான். ஆனால் அதோட ஊக்கத்தினால புலி யானையை மிரட்டும் போது யானை பயந்து ஓடிடுமா. அதுபோல தான் நாம்ளும் நமக்கு எதிரில் பெரியவங்க வலிமையானவங்க இருந்தாலும் நம்மளோட ஊக்கம் கொண்டு அவங்கள எதிர்க்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் யானையும் புலியும் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அதுபோல் நாம்ளும் இருக்கணும் அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மறைமுகமாக சொல்கிறது, ஒரு குறளில் உவமையை சொல்லி அதுக்கு உவமேயத்தை மறைமுகமாக சொல்கிறது அப்படிங்கிறது பிரிது மொழிதல் அணி எனப்படும். நெக்ஸ்ட்டு, ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? இதில் ஒழுக்கம் அப்படிங்கிறது திருக்குறளில் முதல்ல வந்திருக்கு. ஆனால் அதே இதுதான் இழுக்கம். இங்கே ஒழுக்கம் இல்லாமை அப்படிங்கிறது தான் இழுக்கம்னு பொருளில் வரும். தீவகம் அப்படின்னா விளக்கு அப்படிங்கிறது பொருள். ஒரு அறையில் ஏற்றி வைத்த விளக்கு எப்படி அறை முழுமைக்கும் வெளிச்சம் தருவோம், அதே மாதிரி குறளில் ஒரு இடத்துல வந்த சொல் குறள் முழுமைக்குமே பொருள் தரும். இதுதான் ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். ஒழுக்கம் தான் நம்மளை உயர்த்தி கொண்டு போகும், ஒழுக்கம் இல்லாதது நம்மளை தாழ்த்தி விட்டுரும். ஓகே, இது முதல் நிலை தீவகணி. முதல்ல வந்திருக்கு ஒழுக்கம், அதனால் இது முதல் நிலை தீவகணி. இதே சொல்லி இடையில வந்துடுதுன்னா இடைநிலை தீவகணி. கடைசியில் சொல் வந்துருந்து பொருள் தந்ததுன்னா கடைநிலை தீவகணி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம். வெறுவும் புலிதா குறின். இலக்கண குறிப்பு. இசை நிறை அளபடை. நெடிலோட குறில் இணைஞ்சு வந்திருக்கு. சொல்லினோட ஓசை நயம் குறைந்து அதனால் குறில் அளவெடுத்து வந்திருக்கு. அதனால் இசை நிறை அளபடை. அந்த ஓசையை நிறைவு செய்வதற்காக வந்தது தான் குறில் எழுத்து அளவெடுத்து வந்திருக்கு. அதனால் இசை நிறை அளபடை. அடுத்த கேள்வி. மரங்களை போன்றவர் யார்? ஊக்கமாகிய செல்வம் இல்லாதவர் தான் இதுக்கு ஆன்சர். ஊக்கமாகிய செல்வம் இல்லாதவர். இதுக்கு என்ன குறள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அஃதிலார் மரம் மக்களாதலே வேறு. அதாவது ஊக்கம் இல்லாத மக்கள் உருவத்தில் மக்களாக தான் இருப்பாங்க, ஆனால் உண்மையிலேயே அவர்கள் மரம் போன்றவர்கள். அதுதான் சொல்லுது. அடுத்தது பார்த்தலாம். இலக்குவனார் தமிழ் பாதுகாப்பு கழகத்தை நிறுவிய ஆண்டு 1962. அடுத்த கேள்வி. இலக்குவனார் எந்த ஆண்டில் தமிழ் வித்வான் என்ற பட்டத்தை பெற்றார்? 1936. அடுத்தது, சரியான வரிசையில் அமைந்த திருக்குறளை கண்டறி. முதல்ல திருக்குறளுக்கு அர்த்தம் பொருள் என்ன அப்படின்னு சொல்கிறேன். ஒரு போர் யானை அம்புகள்லாம் அந்த யானை காயம் பட்டிருந்தாலும் போர்க்களத்தில் அது உறுதியாக நிற்கும். அதே போல் தான் நம்மளோட ஊக்கமும், நம்ம தளர்ந்து போய் இருந்தாலும் நம்மளுக்கு உறுதுணையாக நிற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரியான வரிசையில் அமைந்த குறள் என்னென்னா, சிதைவிடத்து உறவோர் உள்கார் புதையம்பிற் பட்டு பாடூன்றும் களிறு. அடுத்தது, அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி. இது உவமை அணி. அதாவது பொறாமை உடையவர்களிடத்திலே செல்வம் தங்குவதில்லை, அதுபோல் ஊக்கம் இல்லாதவர்களிடத்திலையும் உயர்வு
வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போன்று அப்படிங்கிறது ஓம உருபு வெளிப்படையாக வந்திருக்கு, அதனால் இது வந்து உவமை அணி. அடுத்தது சரியான வரிசையில் அமைந்த திருக்குறள். இந்த திருக்குறளுக்கு முதல்ல அர்த்தம் என்ன சொல்லிடுறேன். ஒழுக்கம் உடையவர்கள் வாயிலிருந்து எந்த காலத்திலும் ஒழுக்கம் உடையவர்கள் வாயிலிருந்து எந்த காலத்திலும் தீய சொற்கள் வரவே வராது. ஒழுக்கமுடையவர்கள் வாயிலிருந்து. இதுக்கு சரியான வரிசையில் அமைந்த திருக்குறள் என்னன்னு பார்த்தோம்னா, ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுகியும் வாயார் சொலல். அடுத்தது பொறுத்துக பார்த்துடலாம். எய்துவர் வந்து பலர்பால் வினைமுற்று உடையான் வினையாளனை பெயர் சொலல் அல்லீற்று தொழிற்பெயர் தெரிந்து வந்து வினையற்று விகுதி. கரெக்டான ஆப்ஷன் இதுதான். அடுத்த கேள்வி பார்த்துடலாம். இலக்குவனாரின் வாழ்க்கை வரலாற்றின் நூல். அவருடைய வாழ்க்கை வரலாறு நூல் வந்து என் வாழ்க்கை போர். லட்சுமணன் பெயரை இலக்குவனன் என மாற்றியவர் சாமி சிதம்பரனார். இலக்குவனாரின் புனைப்பெயர் தொல்காப்பியன். இவர் தொல்காப்பியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. 1968-70களில் எந்த பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை தலைவராக பணியாற்றினார்னா உஸ்மேனியா. நெக்ஸ்ட்டு ஷெட்யூலுக்கு தயாராகிடுங்க. இந்த வீடியோ இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் வீடியோவில் ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன். 20 நாட்கள் ஸ்டடி சேலஞ்ச் இது கொடுத்துருக்கேன். முதல் ஷெட்யூலுக்கு உண்டான பிடிஎஃப்பும் அதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஷெட்யூலுக்கு ரெடியாகுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.